So the topic is about multiple if statement. Normally we can able to say that if I use a if statement, then either if statement can be used as separate. It can be used as a separate statement if மட்டும் யூஸ் பண்ணலாம், or if I have been using any additional checking statement, then automatically what happens, I have to use either an else statement. So if I use two conditions in a if statement, then automatically else statements comes in picture. So கண்டிப்பாக ஒரு if statement யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு else statement இருக்கணும். else statement மல்டிபிள் else statement இருக்கக்கூடாது, பட் மல்டிபிள் else if statement இருக்கலாம். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் if statement ஈவன் இன் else statement கூட if statement யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் கோயிங் டு தி போர்ட். The syntax is if normally in condition. Okay, then we open a block. So within this block I have to write the body of the program. The body of the program lies here, and then automatically there will be an else statement, and followed with the body of the statement. So this is the syntax for if and else statement. So if this condition becomes true, if this condition becomes true, automatically what happens, if this condition becomes true, then automatically this block will execute. And if this condition becomes false, then automatically else statement will be executed. Okay, if this condition is true, then automatically this block will be executed, and if this condition is executed under the condition, it is in false. So I can either use if statement here also, an if statement here also. Okay, an if statement here also. Then automatically what happens, okay, once again I can put an so automatically what happens, if this condition fails, automatically it enters into the else statement, and that is the normal. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ பிளாக்னு நம்ம சொல்கிறோம், இது ஃபால்ஸ் பிளாக்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ட்ரூ பிளாக்லேருந்து எஸ்கேப் ஆகி ஃபால்ஸ் பிளாக் உள்ள வருது அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒன்ஸ் அகேன் ஐ கேன் ஏபிள் டு கன்ஃபார்ம் தட் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்ஸ் அகேன் இன்னொரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க முடியுமா ஃபால்ஸாக இருக்க முடியுமா சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு யூஸ் மல்டிபிள் இஃப் இன் if statement also. சரியா? ஸோ லெட் வி ஹாவ் an example. ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் a greater than b greater than c, sorry, greater than b greater than c. Let we go with an example. அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிக்ளரேஷனில் எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து இட் வாஸ் இன்டிமேட்டட் ஹியர். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் செக்கிங் a is greater than b. ஸோ a is greater than b. So normally a is greater than b அப்படின்னு சொன்னால் if the statement is true, automatically this loop will be this block will be executed, and if the statement is false, automatically comes to the else statement block. சரியா? இது ட்ரூவாக இருந்தது, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பிளாக்கை பற்றி கவலையே படாது. சரியா? ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இட் கோஸ் டு தி எல்ஸ் பிளாக். எல்ஸ் பிளாக்குள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் yet another if statement. உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்லி பிரேசஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த கர்லி பிரேசஸ் வரைக்கும் இந்த பிளாக் வந்து இருக்குது. ஸோ உள்ள எல்ஸ் பிளாக் இருக்குது. உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இட் செக்ஸ் ஃபார் b is greater than c. ஒருவேளை b கிரேட்டராக இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி திஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். சரியா? இஃப் இட் இஸ் ஃபால்ஸ், ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துடும் நேராக c is greaterன்னு முடிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ ஒன்ஸ் அகேன் வந்து இப்போ ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பர்ஸ்பெக்டிவ் பாரு. ஏக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு, பிக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு, சிக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ 2 byte இஸ் பீன் அலோகேட்டட் ஃபார் எவ்ரி ஏ பி அண்ட் சி. ஸோ அதில் வந்து 5, 36 and 67 அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஏயும் பியும் செக் பண்ணியது. ஏயும் பியும் செக் பண்ணும்போது இட் கோஸ் ஃபார் நெகேஷன் ஆப்ரேஷன். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஸோ a is greater than b அப்படின்னு சொல்லும்போது a minus b subtract பண்ணோம். If it turns with the positive value, then a is greater. If it turns with the negative value, then a is lesser. சரியா? if b வந்து greater அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. it returns with the negative value, so automatically this block is violated. இந்த பிளாக் கம்ப்ளீட் அந்த பிளாக்குள்ளே போகாது, அந்த பிளாக் விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இட் கோஸ் ஃபார் த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குன்னா இட் செக்ஸ் ஃபார் b is equal to c.
ஏன்னா உள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒன்று என்ன கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து பியும் சியும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், பியும் சியும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பிசி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்ஸ் அகேன் இட் ரிட்டர்ன்ஸ் வித் நெகட்டிவ் வேல்யூ. எப்படி தானே இட் ரிட்டர்ன்ஸ் வித் நெகட்டிவ் வேல்யூ. பி இஸ் கம்பேர்ட் வித் சி. So automatically B it returns with a negative value. It returns with a negative value and so automatically C is greater. சரி, so automatically C is greater. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் this block is false. இந்த பால்க்கு வந்து இந்த பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த பிளாக்கை கம்ப்ளீட்டாக வந்து டீவேலிடேட் பண்ணிவிட்டு அல்லது எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இட் கம்ஸ் டு திஸ் லைன் and it executes this line C out, C is greater. அதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு இதோட நம்மளுக்கு வந்து கர்லி பிரேஸ், இந்த கர்லி பிரேஸோட இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னால இட் ரிட்டர்ன்ஸ் பேக் அண்ட் பிரிண்ட் C out hello world. இதோட முடிச்சுக்குது. once again we can execute and you can see. So C is greater and hello world is been displayed. பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்பிளேயாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறேன். Let me put 95 here and compile. பார்த்தா தெரியுமா A is greater ன்னு வந்துருச்சு. இந்த எண்டல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அதனால் எண்டல் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து என்ன பண்ணேன், I am replacing with backslash. ஸோ பேக்ஸ்லாஷ் என்ன வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக ஐ எம் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் அஸ் A is greater. சப்போஸ் பியோட வேல்யூவை வந்து மாற்றுறேன். பியோட வேல்யூ வந்து 136ன்னு போடுறேன். 136ன்னு போட்டுட்டு இப்போ வந்து ரன் பண்ண அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி B is greater and also it executes C is also greater. Okay, there is a flag here. ஸோ பார்த்து அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் டைம் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இந்த பிளாக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அகேன் வி ஹாவ் டு ரைட் yet another statement here. சரியா? அதை வந்து நம்ம வந்து we can see in the next class. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 3 வேல்யூ கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ஐ ஹாவ் யூஸிங் மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஹியர் அண்ட் ஹவு ஐ எம் பீன் யூஸிங் இன். ஓகே, we can see the next statement, that is if else if statement in the next session. Thank you.